ஹாய் ஹலோ வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பேங்கிங்கோட பார்ட் 4 ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை புதுசாக இந்த வீடியோவில் லேண்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ 4 கொஷின் வந்து கம்பைன் குரூப் 10 குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர்லேருந்து ரிலேட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த சாப்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சில லிஸ்ட் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, கிரெடிட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துட்டு 3த்தை வந்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து பார்க்குறோம். அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மானிட்டரி பாலிசியை வந்தோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின். ஸோ இது வந்து 4 கொஷின் வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கனால நம்ம இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிலபஸ் என்ன லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குரூப் அண்ட் ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 6 இந்தியன் எக்கனாமியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் மானிட்டரி பாலிசி வந்து லிங்க் ஆகும். ஃபிஸ்கல் பாலிசிக்கு தனியாகவே ஒரு சாப்டர் இருக்குது. அண்ட் மெயின் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 3 இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், பேங்கிங், மணி அண்ட் ஃபைனான்ஸ், அப்புறம் வந்து சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், என்பிஎஃப்ஐ, ஸ்டாக் மார்க்கெட் வராது. பட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ அண்ட் அட்டானமி வந்து லிங்க் ஆகும். ஸோ இது வந்து பார்ட் 4 ஆஃப் த வீடியோ அப்படின்றனால நான் 56th ஸ்லைடுக்கு வந்து போகிறேன். ப்ரைமரி டெபாசிட். ஸோ ப்ரைமரி டெபாசிட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ பேங்க் வந்து அவங்க பப்ளிக்ஸ் கொடுக்குற டெபாசிட்ஸில் இருந்து தான் லோன்ஸை வந்து கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து கஸ்டமரே தான் எடுத்துக்கிறாங்க. நீங்களாக தான் போய் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பேங்க் வந்து ஒரு பாசிவ் ரோலை தான் வந்து பண்ணுது. ஸோ அதனால இந்த டெபாசிட்ஸ்க்கு பேர் வந்து பாசிவ் டெபாசிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனில் மானிட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் மானிட்டரி அத்தாரிட்டி ஆர்பிஐ அப்படின்னா மணி சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காகவும், ஃபைனான்ஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காகவும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி படிப்போம், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, பேங்கிங் சிஸ்டமையே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால இதை வந்து மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கரன்சியை இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அதோட சோல் அத்தாரிட்டி வந்து ஆர்பிஐ தான். ஸோ ஃபேக்காக ஏதாச்சும் கரன்சி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமியில், ஸோ அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. அண்ட் இஷ்யூவர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். ஸோ ஒரு நீங்கள் பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐ கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். ஸோ ஆர்பிஐக்கு இந்த பவர் எப்படி வந்துச்சு அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 22 மூலமாக ஆர்பிஐக்கு வந்து இந்த பவர் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேங்கர் டு த கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிரெடிட் தேவைப்படும். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டை வந்து ஆர்பிஐ வந்து கொடுப்பாங்க. ஸோ பேங்கர் டு தி கவர்மெண்ட் மேபி கவர்மெண்ட் லோன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட டெப்டை வந்து கடன் அடைக்க, ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து அவங்களுக்கு வந்து லோன்ஸை வந்து வழங்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கர்ஸ் பேங்க். ஸோ நம்ம பேங்க்னா என்னன்னு சொல்லுவோம், டெபாசிட்ஸை வாங்கிட்டு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேங்க்குக்கே வந்து லோன் கொடுக்கறது வந்து ஆர்பிஐ. ஸோ பேங்க்கும் வந்து பேங்க்கோட டெபாசிட்ஸை ஆர்பிஐ வாங்கிட்டு அந்த பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ வந்து லோன் தருவாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட். ஸோ எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலங்க, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்ற நிலமையில இருந்தாலும் பேங்க்குக்கு ஆர்பிஐ வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சும்மாலாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ சும்மாலாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்பிஐயும் வந்து அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டிஸை வந்து கொலேட்ரலாக எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம லோன் போய் வாங்கினோன்னா வீட்டு பத்திரத்தை வைக்கிற மாதிரி பேங்க் வந்து ஒரு சில செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ கிட்ட வச்சுட்டு தேவைப்படும் போது பணத்தை வந்து பாரோ பண்ணிப்பாங்க. அதனால லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட். அண்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ கிளியரிங் ஹவுஸ். ஸோ கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு செக்கை வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. ஸோ அந்த கஸ்டமர் அவரோட பேங்க்கில் போயிட்டு வந்து அதை வந்து டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ இந்த பேங்க் வந்து கிளியரிங் ஹவுஸ்க்கு இந்த செக்கை வந்து அனுப்புவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ யார் வந்து இவருக்கு செக்கை கொடுத்தாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கா, அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா, ஸோ அதை வந்து பார்க்குறது வந்து இந்த கிளியரிங் ஹவுஸ். ஸோ இந்த கிளியரிங் ஹவுஸ் வந்து கன்சர்ன் யார் அந்த
செக்கை குடுத்தாரோ, அவரோட பிரான்ச்ச வந்து கன்சல்ட் பண்ணிட்டு, ஸோ அவரோட அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிட்டு, அத டேலி பண்ணிட்டு, திரும்ப அமௌண்ட் வந்து இந்த கஸ்டமர் அக்கவுண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆகறதுக்கு தான் வந்து செக்க டெபாசிட் பண்ணி அமௌண்ட் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. கிளியரிங் சைக்கிள். ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து கிளியரிங் ஹவுஸ். ஆர்பிஐ வந்து இந்த மாரி ஒரு 14 கிளியரிங் ஹவுஸ வந்து வச்சிருக்காங்க. ஸோ தட் பேமெண்ட்ட வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக. அண்ட் கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை தான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரெக்ஸோட கஸ்டடியன் வந்து ஆர்பி. ஸோ எப்படி வந்து இந்த பவர் ஆர்பிஐக்கு வந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 மூலமா வந்துச்சு. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ருபிக்கும் யூஎஸ் டாலருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் டாலர் அதிக டிமாண்டில் இருக்கும் போது ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் ஆர்பிஐ இன்டர்வென்ட் பண்ணி சில கரன்சி, அவங்க வச்சிருக்க யூஎஸ் டாலர் கரன்சியை வந்து விற்பாங்க. ஸோ விற்றாங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் இருக்க டிமாண்டுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸோ டிமாண்ட் இருக்கும் போது அவங்க வந்து விற்பாங்க, டிமாண்ட் இல்லாத போது அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ தட் டிமாண்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக ஃபாரின் கரன்சியை வாங்கி விற்பாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸோட கஸ்டடியன் வந்து ஆர்பிஐ. நெக்ஸ்ட் எக்கனாமியோட ரெகுலேட்டர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸை வந்து மானிட்டர் பண்ணி, இன்ஃப்ளேஷன் இருக்கா, ஜிடிபி எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் வச்சுட்டு மணி சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை வந்து பப்ளிக்கு விற்கிறது வந்து வியா ஆர்பிஐ வழியாக தான் வரும். ஸோ மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட். ஸோ ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸை வந்து ஓவர் சைட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து ஆர்பிஐக்கு இருக்குது. ஸோ ஆர்பிஐக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு அப்படின்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 மூலமாக இந்த பவர் வந்து ஆர்பிஐக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்கே டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ கமர்ஷியல் பேங்கே அதை பண்ணும்போது நம்ம ஆர்பிஐ பண்ண மாட்டாங்களா? ஸோ ஆர்பிஐயும் வந்து எந்தெந்த செக்டாருக்கு அமௌண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ தட் எக்கனாமி வந்து டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் எல்லா கண்ட்ரீஸும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ. சில சமயத்தில் ஏதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க்கை வந்து ஆத்தரைஸ் டீலராக சொல்லிட்டு அவங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பேங்க்கில், ஸோ என்னோட அக்கௌண்ட்லேருந்து டெபாசிட்ஸ் ஏதாச்சும் அமௌண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க பேங்க்கு, நான் ஃபோன் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யார்கிட்ட நான் போய் கேட்கறது அப்படின்ற நிலைமை வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, அதுக்கு இருக்கிறது தான் வந்து ஆம்பட்ஸ்மேன். ஸோ அதுக்காக ஆர்பிஐ வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீமை வந்து 1995 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எந்த ஃபார்மில் வேணால் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம், ஆன்லைனில் கூட இதை வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ தட் குளோபல் லெவலில் பேங்கிங்கில் இருக்க ப்ராக்டிசஸ், கோட்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அக்ராஸ் குளோபல் ப்ராக்டிசஸை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஸோ கிரெடிட் கண்ட்ரோல் ஆர்பிஐ பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. தட் மீன்ஸ் கமர்ஷியல் பேங்க் வந்து கிரெடிட் கிரியேஷனில் இறங்குவாங்க. அந்த கமர்ஷியல் பேங்க்கை ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஆர்பிஐ வந்து ஆப்வியஸ்லி கிரெடிட் கண்ட்ரோலில் தான் வந்து இறங்குவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கண்ட்ரோல் வந்து மானிட்டரி மேனேஜ்மெண்ட்டோட ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஆர்பிஐக்கு எப்படி பவர் இருக்குது, லீகலாக எந்த ஆக்ட் மூலமாக இந்த பவர் வந்துச்சு அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 மூலமாகவும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 மூலமாகவும் ஆர்பிஐக்கு வந்து இந்த பவர் வந்திருக்கு. இதில் 2 வகையாக இருக்குது, ஒன்று ஜென்ரல், இன்னொன்று செலக்டிவ். ஸோ ஜென்ரலில் வந்து பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அண்ட் குவாலிட்டேட்டிவ், அதாவது செலக்டிவ்ல வந்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டிரெக்ட் ஆக்ஷன், மாரல் சுவேஷன், பப்ளிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், மார்ஜினல் ரெக்வயர்மெண்ட், இது எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ்ல வரும். ஸோ இதில் வந்து குவான்டிடேட்டிவ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேங்க் ரேட் பாலிசி. ஸோ இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் ஒரு கஸ்டமருக்கு வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் டொமஸ்டிக் பேங்க்ஸுக்கு வந்து, தட் மீன்ஸ் நம்ம சொல்கிற அந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பேங்க் ரேட். ஸோ பேங்க் ரேட் வந்து
இப்போ அவங்களோட தட் மீன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் டொமஸ்டிக் பேங்க்ஸ் வந்து சில செக்யூரிட்டிஸ் குடுத்துட்டு சும்மா தர மாட்டாங்க இல்லையா? ஸோ சில செக்யூரிட்டிஸ் குடுத்துட்டு அந்த லோன்ஸ வாங்குவாங்க. அப்ப குடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட், சென்ட்ரல் பேங்க் சொல்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து பேங்க் ரேட்டு. ஸோ சென்ட்ரல் பேங்க்க வந்து நம்ம லீடர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்றனால, இந்த பேங்க் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்ட விட அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த டொமஸ்டிக் பேங்க்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கும்போது, இந்த சென்ட்ரல் பேங்க் சொல்ற ரேட்டு தான் வந்து பேங்க் ரேட். அவங்க குடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க் ரேட் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் இப்போ சென்ட்ரல் பேங்க் வந்து கிரெடிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கிரெடிட் கண்ட்ரோல்னா மணி சப்ளைய வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மணி சப்ளைய வந்து குறைக்கணும், சக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னும்போது பேங்க் ரேட்ட ரெய்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் ரேட்ட ரெய்ஸ் பண்ணும்போது டொமஸ்டிக் பேங்க்ஸ் வந்து லோன் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ டொமஸ்டிக் பேங்க்குக்கே லோன் வரல அப்படின்னா, அவங்க எப்படி நம்மளுக்கு லோன் தருவாங்க? ஸோ தட் மணி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் எக்கனாமியை ரிவைவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது பேங்க் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ பேங்க் ரேட் கம்மியாக கிடைக்குதுன்றனால டொமஸ்டிக் பேங்க்ஸும் போய் நிறைய லோன் வாங்குவாங்க. அவங்களுக்கு லோன் கிடைச்சா நம்மளுக்கும் லோன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா எக்கனாமியை ரிவைவ் பண்ணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா நேரோ சென்ஸில் ஒரு குறுகிய இதில் வியூ பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிறது தான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ப்ராட் சென்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் இல்லை, ப்ரைவேட்டோட பில் செக்யூரிட்டிஸ் இதையும் வாங்கி விற்கிறது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் வந்து வரும். இன்கேஸ் இப்போ ஒரு ஆர்பிஐ வந்து நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எய்தர் பேங்க் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் ஸோ அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆர்பிஐக்கு மணி கொடுப்பீங்க. ஸோ தட் அந்த செக்யூரிட்டிஸை வாங்குவீங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா எக்கனாமியில் மணி சப்ளை நிறைய இருக்குது, அந்த மணியை வந்து ஆர்பிஐ வந்து சக் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுவே ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அதுதான் சொல்லுவோம், பணப்புழக்கம்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ பணப்புழக்கம்னா மணி அதிகமாக இருக்குது எக்கனாமியில், அதை வந்து ஆர்பிஐ வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் மணியை வந்து ஆர்பிஐக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குவீங்க. ஸோ மணி சப்ளையை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க எக்கனாமியில். இதுவே ரெசிஷனில் இருக்குது, ஸோ எக்கனாமியை ரிவைவ் பண்ணணும், மக்கள்கிட்ட பணம் போய் சேரணும் அப்படின்னும் போது மக்கள்கிட்ட இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ வந்து வாங்குவாங்க, பை பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ மக்கள்கிட்ட இருந்து வாங்கும் போது மக்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ தட் எக்கனாமியில் மணி வந்து திரும்ப வரும். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இதில் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஒன்று இருக்குது, ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா மானிட்டரி பாலிசியில் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ 1000 ரூபாய் ஒரு இண்டிவிஜுவல் டெபாசிட் பண்ணுறாரு, அதை தான் வந்து லோனாக கொடுக்குறாங்கன்னா இந்த ரிசர்வ் ரேஷியோ இன்கேஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குதோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை சிஆர்ஆர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸில் 10% வச்சாங்க அப்படின்னா 100 ருபீஸ்னால் அந்த 100 தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை வந்து ஆர்பிஐக்கு வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சிஆர்ஆர்னு சொல்லுவோம். ஸோ ரிமைனிங்கை தான் அவங்க வந்து லோன் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோ வந்து ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க்கு கிட்ட மணி கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ மணி சப்ளையை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, பணப்புழக்கத்தை வந்து கம்மி பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க்கு கிட்ட நிறைய மணி இருக்கும், நிறைய லோன் கொடுக்கலாம். அப்போ எக்கனாமியை ரிவைவ் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் ஃபிக்ஸட் பை இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன்னா அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசியில் வந்து வரும். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து யாரை சஜஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஜேஎம்கே நிஷ் இவர் தான் சஜஸ்ட் பண்ணார். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸில் அவங்களோட பேங்க்கில் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டமில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃபெடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிஆர்ஆர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் கிரியேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிஆர்ஆர் வந்து கம்மியாக இந்த இதுக்கே போயிடுவோம். ஸோ ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மணி இன் ஹேண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா மணி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட்
இந்த மாதிரி இதுதான் வந்து அதிகமாக வந்து எக்கனாமியில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ முன்னாடி சொன்ன சிஆர்ஆரில் வந்து சொல்கிற பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட வைக்கணும். எவ்வளோ டெபாசிட்ஸ் வருதோ அதில் பர்சன்டேஜ் எடுத்து ஆர்பிஐ கிட்ட வைக்கணும். எஸ்எல்ஆர் அப்படின்னா பேங்கோட டோட்டல் டிமாண்ட் அண்ட் டோட்டல் லயபிலிட்டிஸ், டைம் லயபிலிட்டிஸ். ஸோ டோட்டல் டிமாண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மெச்சூரிட்டி இந்த 1 மந்த்ல வந்து கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னும் போது அந்த லயபிலிட்டிஸ் எவ்வளோ, அதே மாதிரி ஆன் டிமாண்ட் எப்போ வேணால் வந்து கேட்கலாம் அப்படின்ற லயபிலிட்டிஸ் எவ்வளோ. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து பேங்க் ஆர்பிஐ வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் வந்து எஸ்எல்ஆர். ஸோ இந்த எஸ்எல்ஆரில் வர பர்சன்டேஜை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, எப்படி மெயின்டைன் பண்ணணும் பேங்க் அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ், இந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டு, இந்த ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இது வந்து பேங்க் கிட்ட வச்சுக்கலாம். இது வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.